சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1171 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119:97 இப்படியாக சொல்லுகிறது: உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என்னுடைய தியானமாயிருக்கிறது. இடைவிடாது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்பதினாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி உண்டாகும். சங்கீதம் 48 தாவீது சொல்லுகிறார், என் தேவனே, உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன். தேவனை பிரியப்படுத்துகிறது என்றால் என்ன? ஒன்று, முதற் பலனானவைகளை தேவனுக்கு கொடுப்பது. அன்றாடம் தேவன் தந்த வருவாயிலே ஒரு பகுதியை தேவனுக்கு கொடுப்பது. தேவனில் வளருவது, தேவனோடு நடப்பது, தேவனுக்கு பிரியமாயிருப்பது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வது, தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அவைகளின்படி நடப்பது, இவையெல்லாம் தேவனிடத்திலே நம்மை அன்பு கூற வைக்கும். தேவன் நம்மீது அன்பு கூறுவார். வேதத்தில் பிரியமாயிருக்கிற ஒரு மனிதன் வேதத்தை நாள் முழுவதும் தியானம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாத்தான் நுழைய முடியாது. வேத வசனம் தடுத்து நிறுத்திவிடும். சாத்தானின் சகல மந்திர தந்திரங்கள் எல்லாம் வேத வசனத்தின் ஜீவ வார்த்தைகளுக்கு முன்பதாக நிற்க முடியாது. எனவே வேதத்தில் பிரியமாயிருங்கள், வேதத்தை தியானியுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வேத புத்தகம் எப்படி ஒரு மனிதனுக்கு வழிகாட்டுகிறதோ, வேத புத்தகத்தில் உள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு உதவியாயிருப்பதினாலே நாள் முழுவதும் அதை தியானிக்கவும், வேத வார்த்தைகளில் பிரியமாயிருக்கவும் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் வாழ்வு நிச்சயம் உயர்வடையும் என்று நம்புகிறோம் ஐயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, வேதத்தில் பிரியமாயிரு. வேதத்தில் உள்ள வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளில் நடப்பது என்பது தேவனை பிரியப்படுத்துவது. வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரும். அதிலே பிரியமாயிருங்கள், அதை தியானியுங்கள். வேத வசனத்தை தியானிக்கிற பிரியமாயிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.